நம்ம ஃபர்ஸ்ட் மாவு பிசைஞ்சிடலாம். 3 கப் அளவுக்கு மைதா மாவு. நீங்க எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்பு தான் நீங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து 250 கிராம் இருக்கக்கூடிய மைதா மாவு 3 கப் எடுத்துக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் ஆன உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட், இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கின வெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். நான் வந்து இன்னைக்கு வெஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்க சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட 1 முட்டை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயிடுச்சு. இப்போ நாம பால் வந்து இதுல ஆட் பண்ண போறோம். பால் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பார்த்து கொஞ்சமா பொறுமையா ஆட் பண்ணுங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தொட்டா கையில ஒட்டணும், அதுதான் இதோட பதம். இந்த மாதிரி இருக்கணும் மாவு, தொட்டினா கையில ஒட்டணும். நாம இதை வந்து மாவை வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டா கையில எண்ணெய் மட்டும் தடவிக்கோங்க. 2 மணி நேரம் போல நம்ம ஊற வைக்கணும். இந்த மாதிரி சீல் பண்ணி வச்சிருங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். பேன்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வறுத்து இருக்கக்கூடிய வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டா வதங்கின உடனே தக்காளி பழத்தை ஆட் பண்ணிடலாம். நீங்க தக்காளி பழத்துக்கு பதிலாக பியூரியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நீங்க இதுல கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இப்போ நம்ம கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறோம். நீங்கள் இது இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கரம் மசாலாவே போதும். இதையும் ஆட் பண்ணிட்டு நம்ம சால்ட்டு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு, தேவைப்பட்டால் இன்னமும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு விட்டுருங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு 2 கொதி வரட்டும்.
அப்புறமா நம்ம எக்கெல்லாம் இது கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியாக இருக்கிற போது நீங்கள் கொஞ்சமாக இதை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில். கொஞ்சமாக எடுத்தாச்சு. நான் இப்போ இது கூட எக் சேர்த்துறேன். எக்கு வந்து 4 எக்கு நான் வேக வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் லைட்டாக பெப்பர். சால்ட் வந்து கரெக்டாக இருக்கு எனக்கு. உள்ளே வைக்கக்கூடிய எக் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெஜிடேரியன் பார்க்கலாம். 2 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. நாம் இப்போ ஓப்பன் பண்ணலாம். மாவு பாருங்கள், நல்லா 1க்கு 2 நல்லா உப்பி வந்திருக்கு. இதை லைட்டாக ஒரு பிசைஞ்சிடலாம். அழுத்தி பிசையாதீங்க, ப்ரெட்டு சாஃப்டாக வராது. இதை நாம் இதில் மூவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட்டரை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். லைட்டாக மாவு போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம ஓவல் ஷேப்பில் இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. இதை வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதுக்குள்ள நான் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய எக், அதோட துருவின சீஸ். நான் இன்னைக்கு வந்து மொசரெல்லா சீஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்படி லைட்டாக அப்படியே ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. இப்படி லைட்டாக சுருட்டி இந்த மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக்கிங் ட்ரேல பட்டர் பேப்பர் அப்ளை பண்ணி அதுக்கு மேலேயும் பட்டர் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவங்களுக்கான டின்னர் ரோலை இன்னைக்கு என் பொண்ணே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க. Say hi Ashika. You are doing good job Ashika. அவங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அவங்க தான் பண்ணுவாங்களாம். ஓகே. Can I help you? கொஞ்சம் ஹெல்ப்பிங் அத I can do. Water fountain? Okay. அது அங்கே. Yes, one day. ஒரு வழியா அவங்க தேய்ச்சி முடிச்சிட்டாங்க. உள்ள வைங்க வெஜிடபிள் ஸ்டஃபிங்க. கொஞ்சமா வெஜிடபிள்ஸ் நான் ஹெல்ப் பண்றேன். I can do it. It's okay. Don't worry. சீஸ் எவ்வளோ சீஸ் வேணுமா வச்சுக்கோங்க. Oh my god. You like cheese? Yes. Daddy came out. Okay. Can I help you to roll it? Nope.
இங்கே மடுக்கும் என்னமா பிகாஸ் நான் மடுத்தேன் இரு வைக்கலாம் ஒரு நிமிஷம் அவங்க டின்னர் ரோலை ரெடி பண்ணிட்டாங்க எல்லா ரோலும் ரெடி ஆயிடுச்சு இந்த மேல் லேயர் எல்லாம் எக்கு கீழ் லேயர் எல்லாம் வந்து வெஜிடேரியன் இதுக்கு மேலே கொஞ்சமாக பால் எடுத்துக்கோங்க ப்ரஷ்ஷை வச்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க எக்கு ஸ்மெல் பிடிக்கிறவங்க நீங்கள் எக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெறும் பாலை மட்டும்தான் ப்ரஷ் பண்ணி விடுறேன் பால் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணியாச்சு கடைசியாக கொஞ்சமாக செசமே சீட்ஸ் ஓவனை 200 டிகிரி செல்சியஸ் அல்லது 395 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு சூடு பண்ணிக்கோங்க ப்ரீ ஹீட் ஒரு 10 நிமிஷம் இதை வந்து ஒரு 15லிருந்து 18 நிமிஷம் போல் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம டின்னர் ரோல் ரெடி ஆயிடுச்சு வா பார்க்கும்போதே ரொம்ப நல்லா வந்திருக்கு நல்லா ஜூஸியா இருக்கு நல்லா உள்ளேயும் நல்லா பிரெட் நல்லா சாஃப்டா குக் ஆயிருக்கு